நம்ம நாட்டில் எல்லாரும் சம உரிமையோடையும் தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்க நீதி பேராண்மையோடையும் இன்னும் நிறைய ரைட்ஸோடு நம்ம வாழ்கிறதுக்கு காரணமான ஆர்டிகல்ஸ் 31 to 35 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் 31 to 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸின் கீழே வருது. ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இது முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது. அப்புறம் 1978 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 44 பிரகாரம் ரிமூவ் செய்யப்பட்டது. இப்போது அது ஒரு லீகல் ரைட். ஆர்டிக்கல் 300A பிரகாரம் கவர்மெண்ட் நம்ம ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கலாம், ஆனால் அது லாவின் அடிப்படையில் தான். நமக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி மேலே உரிமை இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நீடுக்கு கேட்கும் பொழுது நம்ம கொடுத்து தான் ஆகணும். இது என்னோடய ப்ராப்பர்ட்டின்னு சண்டை போட முடியாது. இதுதான் ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி விச் இஸ் ஆல்ரெடி எலிமினேட்டட். ஆர்டிகல் 32 இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆர்டிக்கல். இது ஹார்ட் அண்ட் சவுல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் B.R. அம்பேத்கர் சொல்கிறாரு. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடி, உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். சுப்ரீம் கோர்ட்ஸ் உங்கள் ரைட்ஸை வழங்கி ரிட்ஸ் நீதி பேராணைகளை வழங்கி உங்களோட ரைட்ஸை பாதுகாக்கும். அதோட 5 ரைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், செரிட்டோட்டரி, குயோ வாரண்டோ. இதை பற்றி ப்ரீஃபாக நான் லேட்டர் வீடியோஸில் சொல்கிறேன். இதுதான் ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். ஆர்டிகல் 33 பவர் டு மாடிஃபைட் ரைட், பார்லிமெண்ட்டுக்கு சிலரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அதிகாரம் உண்டு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மடு ஃபோர்ஸஸ், போலீஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ். துரந்தர் மூவியில் அந்த ஹீரோ, அதே மாதிரி மாதவன் ப்ளே பண்ணியிருக்க ரோல் இருக்குல்ல, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஸ்பையாக இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை பார்க்குறவங்க. இவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சிலது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இது எதுக்காகனா அவங்க டியூட்டிஸை திறம்பட செய்கிறதுக்கும் அதை டிசிப்ளினியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும். இந்த ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 33 பவர் டு மாடிஃபை ரைட்ஸ். ஆர்டிக்கல் 34 மார்ஷியல் லான்னு சொல்லுவாங்க. நம்ம எமர்ஜென்சி பீரியட், வார் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதோ சம்மதம் எமர்ஜென்சி பீரியடில் ஆர்டிக்கல் 352 ரூலில் இருக்கும் பொழுது இந்த லா அமல்படுத்தப்படும். இந்த லா அமல்படுத்தப்படும் போது நமக்கு சர்டைன் ரைட்ஸ் கிடைக்காது. இது எதுக்காகனா நம்மளையும் சர்டைன் அஃபீஷியல்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நம்ம நாட்டை காப்பாற்றுக்கிறதுக்காண்டி தான். இந்த லா எப்போ நடைமுறையில் இருக்கும்னா ஆர்டிக்கல் 352 நடைமுறையில் இருக்கும்போது மட்டும்தான் இது பேர் மார்ஷியல் லா. ஆர்டிக்கல் 35 பவர் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் சில ஆர்டிகல்ஸை ரெடி பண்ணுறதுக்குரிய அதிகாரம் இருக்குது. அது ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 16(3) ரெசிடென்ஸ் ரெக்குயர்மெண்ட், ஆர்டிக்கல் 32 ரைட்ஸ், ஆர்டிக்கல் 33 and 34. இதுக்கு எல்லாத்துக்கும் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம். கேன் மேக் த லாஸ் ஆஃப் சம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 16(3) வேறு ஒன்றும் கிடையாது. ரெசிடென்ஸ் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா நம்ம நாட்டில் வேலை பார்க்குற நிறைய பப்ளிக் சர்வன்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்க இடத்துல மட்டும்தான் தங்கணும். வெளியே ப்ரைவேட்டாலாம் தங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ஹவுஸ் இருக்குது, பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஹவுஸ் இருக்குது. ஏன் நம்ம லோக்கலில் கீழே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் போலீஸ்க்கு இருக்க வரைக்கும் இருக்குது. அவங்க அந்த வீடுகளில் மட்டும்தான் தங்கணும். ஒரு ஊரில் வேலை பார்த்து நான் வேறு எங்கேயாவது தங்குறேன் அப்படிங்கிறது பெர்மிஷன் கிடையாது. இது பார்லிமெண்ட்ரி லா. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்டிகல் 31 to 35 ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா? ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் நவ் 300A பிரகாரம் போயிடுச்சு. ஆர்டிகல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் கோ டு சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா. ஆர்டிகல் 33 ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ரைட்ஸ், ஆர்மடு ஃபோர்ஸஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆர்டிகல் 34 மார்ஷியல் லா, ரைட் லிமிட்டட்ஸ் இன் எமர்ஜென்சி பீரியட்ஸ். ஆர்டிகல் 35 பார்லிமெண்ட்ரி பவர், சில லாஸை மேக் பண்ண பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிவுபடுது. இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உடனே உங்கள்கிட்ட சேரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றிகள்.